கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிராணி எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப வீடியோ காமெடியாகவும் சிரிப்பாகவும் போக போது கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து வளர்க்க போகிற பிரியா போது வா வீட்டுக்குள்ள டக்கு டக்குன்னு உள்ள போயிருந்தோம். இல்லை இங்கே கடன் பார்த்தேன் தான். உள்ள போ லோடிங் ஆகல. டே 1 நினைக்கிறேன். ஆமாம், டே 1. ஆமாம், நான் எங்கே இருக்கேன் நான்? ஓ, இந்த மொட்டை மண்டினா அப்புறம் நான் கிராணி வீட்லேயும் இருக்கேனா? சரி, நம்ம ஆரம்பிப்போம் எஸ்கேப்பை. இங்கே ஃபஸ்ட்டு இந்த கதவை திறந்துக்கோங்க. கதவை திறந்தா இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கதவு இருக்கும். திறந்துனா இந்த மாதிரி ஸ்விட்ச் வந்து அதை அமுக்கி விட்டிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். இங்கே போய் நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சுக்கினீங்கன்னா கிராணி கிராண்ட்பா வந்து அதை போய் பார்ப்பாங்க. அந்த கேப்பை நீங்கள் மேலே ஓடினீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட்பா கிட்டேருந்து அடி வாங்குறதுல கொஞ்சம் டே 1 டே 2லாம் முடியாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அது சத்தம் கேட்குது. சரி போ கிராண்ட்பா, சீக்கிரம் போடா கிராணி. ஐயோ, பேசிக்கிறாங்களே. டக்குன்னு மேலே போயிடணும். இல்லை அந்த பொறுப்பு கொஞ்சம் நல்லா போயிட்டான் போல. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ஓடுறா ஜூட்டு. இங்கே எலக்ட்ரிக் கண்ணு முதல்ல தேடணும். அப்புறம் 2 பேரும் போட முடியும். என்னடா அது எலக்ட்ரிக் கண்ணோட மூடி? இங்கே போ டக்குடா. இந்த எலக்ட்ரிக் கண்ணை வச்சு 2 பேரும் அண்டங்காக்கா வாக்க வேண்டியது தான். ஏய் வா கிராணி. இது சத்தம் கேட்குது. கிராணின்னு மேலே போய் போயிடலாம். ஏய் வா வருது கிராணி. இருங்க, வருது. சூடு காக்கா அண்டங்காக்கா போ. செக்யூரிட்டிக்கு வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். நான் கழுத்தில் செக்யூரிட்டிக்கு வாங்கிட்டு செக்யூரிட்டி ரூமில் போய் போட்டுடலாம். என்னடா வித்தியாசம் பார்த்து வளர்க்குறாங்க. காக்கா மாதிரி காக்காவே தான். ஆமாம், இதை போய் திறப்போம். தந்தை இங்கே என்ன இருக்குது? இங்கே போட்டின்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. ஏண்டா அப்படி பண்ணுறீங்களே? எதுவுமே இல்லையாடா. நான் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுவேன். அதை வச்சு பல்லு குத்த கூட முடியாது ஹெலிகாப்டருக்கு. ஆமாம், இங்கே என்னது? இங்கே பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் இல்லை. அங்கே போன வாட்டி இங்கே வெப்பன் இருந்துச்சு. இப்போ வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, கிளாஸ் ஷூஸா? போல் தக்கிட இப்போ ஹெலிகாப்டரில் மாட்டி எஸ்கேப் பண்ணி வந்தது தான். ஓகே ஹெலிகாப்டரில் பழக இடியும்ல, அங்கே போய் இதை வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் சத்தம் நிறைய வரும். கிராணி ஏஞ்சி நிமிஷம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தை இருக்கும்ல ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு சைடில் ஒரு கீழே ஒரு மாதிரி போவோமே அண்டர் கிரவுண்டு, அங்கே போய் திறந்தீங்கன்னா காவை வந்து அப்படியே போயிடும். இப்போ பாருங்களா, இப்போ திறப்போம் பாருங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை திரும்பி நீங்கள் நெட்டு வந்து சுட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் இந்த ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த காவை வந்து போயிருக்கோம். பார்த்தீங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீ வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கன் இருக்கிற இடம். இது வந்து ஷார்ட்கன் இருக்கும். இது வந்து ஜாரு. ராணி வருதா? ஐயோ, மேலே அடிச்சிருக்க போகிறாங்க. டக்குன்னு கன் எடுப்போம். மேலே போக வேண்டியது தான். இங்கே போட்டுடலாம் பிக்சரை. அப்போலாம் அங்கே ராணி கிராண்ட்பா திடீர்னு போகும்போது எடுத்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருவாங்க. செக்யூரிட்டி ரூம்குள்ளே போட்டானா டக்குன்னு மேலே வச்சுருந்தோம். அந்த செக்யூரிட்டி எங்கே தான் இருக்குது? இங்கே டோர் ஹேண்டில் இருக்குது. ஆனால் நமக்கு பல்லு கொடுத்தது கூட உதவாதே. என்ன பண்ணுறது? இங்கே தள்ளி விட்ட கிராணி வரும். சரி பார்த்துப்போம். இப்படி கிராண்ட்பா இருந்தானா அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி போவோம். உங்கள் சத்தம் கேட்குது. பொறுக்கி பையன் ஏதோ பொண்ணு விட்டான் போல. எதுவும் பொறுக்கி பையன் பண்ணிட்டானா? ஐயோ, கேட்குது ஓடுறா பைக்கில். இங்கே கேமராவை பார்ப்போம் கிராணி எங்கே வச்சுருக்கான்னு. கிராணி உள்ள கட்டி வச்சுட்டு வருது. கிராணி, where are you? Come and catch me. இங்கே கிராண்ட்பா காணும். ரொம்ப நேரமாக தெரிஞ்சிருக்கு. அக்கு வேற ஆணி வேறா. இவ்வளோ இங்கே இருப்பானா? ஒரு கிராணி தொலை தாங்கம்மா ஓடி போயிட்டானோ. எங்கேயுமே இல்லையே. என்னோட வாட்ச் பண்ணணும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ? இதே உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, கிராண்ட்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி திரும்பி சர்ப்ரைஸ் கொடுக்க போக முடியாது போல இருக்கே. வாங்க நம்ம இது மாதிரி ஏறிடலாம். ஏன்னா இது மாதிரிலாம் அவங்களால வர முடியலாம்னா 2 பேரும் முட்டி வந்த கிளவுங்க. இங்கே கவுப்பா இருக்குச்சு. இது வச்சு என்ன பண்ணுறது? என்ன டோர் எஸ்கேப் தூக்குவோமே எனக்கு அதுதான் அது.
இங்கே டக் டேப் இருக்கும், ஒரு வெப்பன் கீ இருக்கும். எதுவுமே இல்லைடா டேய். என்னடா இது, எப்படிடா பண்ணுவேன் இந்த எஸ்கேப் நான்? பாவி கிராண்ட்பா வரானா? நம்ம கீழே குச்சி இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தேன் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான்னு. இப்போ கீழே குச்சோன்னே கிராண்ட்பா அடிச்சு வந்தாங்க சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. கிராணி எப்படி வரும் எனக்கு தெரியாது. ஆனால் கிராணி வந்து உருளை கட்டி வச்சு தம்மான்னு பின்னாடி வச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் 2 பேர் கிட்ட அலர்ட்டாகவே இருந்துடலாம். நீ வெடிப்போமா? ஹாய் கிராணி, ஐயோ ஐயோ கிராணி விட்டுரு கிராணி. பறக்க முடியல இங்க போட்டோன்னு என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா? இது உன்னை சிக்கன் தந்தூரி ஆக்கிடுவேன். சிக்கன் தந்தூரி ஆக்கிடுவியா? ஐயோ அதெல்லாம் வேணாம் கிராணி, நீங்கள் முன்னாடி போயிடு. நான் எஸ்கேப் தான் பண்ணுவேன், அது யாரும் தடுக்க முடியாது. எஸ்கேப் பண்ணுற இது உனக்கு விளக்கமா பெரிய போது பெரிய போதா? அதுக்கு என்ன தோக்கவே மாட்டான் நான் நிவந்தன். கிராணி பார்க்குறியா பார்க்குறியா பார்க்குறியா? ஐயோ பார்த்துச்சுடா. கிராணி கிராணி விட்டுரு கிராணி. கிராணி பொறுக்கி போயிதேவா டக்கு டக்குன்னு எஸ்கேப் பண்ணுமே. கிராணி கிராணி போயிட்டு கிராணி போயிட்டு கிராணி. இதெல்லாம் எலக்ட்ரிக் கன் வச்சு ஒன்று அப்படி அண்ணன் காக்காவை ஆக்கிடுவேன். அந்த காக்காவா? இருடி என் கிராண்ட்பாவை கூட்டின்னு வரேன். கிராண்ட்பா கூட்டின்னு வரியா? எப்படி நினச்சா கூட்டினுவா? இல்லை பார்க்குது எனக்கு ராணி நம்பவே முடியாது. இந்த கிராண்ட்பா கூட நம்பிடலாம். திடீர்னு வந்து இந்த மாதிரி ட்ராப்பு போட்டு திடீர்னு பார்க்கும் அந்த கிராண்ட்பா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவான் பாருங்க. இப்போ கூட டான்ஸ் ஆடலாம் போகிறான். லுங்கி டான்ஸ் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவான். இப்போ நான் போய் இப்போ லைட்டாக காமிக்கிற பாருங்க. அவன் பார்த்துட்டானா கதம்னா பாருங்க எப்படி ஆடுறாங்க எப்படி ஆடாம. ஐயோ உங்க வந்துட்டேன் கிராண்ட்பா விட்டுறா. கிராண்ட்பா பார்த்துட்டேன். இது நான் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டேன். இதுடி உன்னை வச்சுக்கிறேன். டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டேன். போடா நீ லுங்கி டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ராடா போடா அப்படி. எனக்கு வெறும் 51 வயது ஆகுது. நான் போய் லுங்கியை கட்டணும். என்னமோ ஸ்டார்ச் போட்டுருப்பேன்டா. அப்படா பொறிக்கு போயிடு. 51 வயதாதா? அப்பனா நீ ஒரு பியூர் கிழவன்டா. அடப்பாவி இது கூட தெரியாம என்ன வந்து அடிக்க வரியாடா? கிழவனை பற்றி கிழவன் சொல்றாடே. நான் தாத்தா எனக்கு தாத்தாடே. தாத்தாவுக்கே தாத்தாவா நீ? அட போடாங்க. ப்ரோ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? படா அப்படி நம்ம திரும்பி பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா நம்ம கதமாக்கிடுவோம். இந்த டோர் ஆண்டில் எடுத்து அந்த ட்ராப் எப்போ உடச்சிட்டு வரும் உனக்கு ராணி போகிறேன் எப்படி தான் போகுதுன்னு தெரில. டேப்பை இப்படிலாம் போகிறது தெரில. நான் ட்ராப்பை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆனால் டப்பால் சவுண்டு கேட்கும்ல அதில் கிராணி வரும். அது எப்படி இருந்து வரணும் கூட தெரியல. நான் வர அந்த பக்கம் கதவை திறந்து தான் வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இருந்து வர வாய்ப்பு இருக்குது. சரி அப்படியே அலர்ட்டாகவே இருந்துப்போம். இங்கே போய் ஒழிச்சிக்கலாம். ஏன்னா கிராணி திடீர்னு பின்னாடி இருந்து கூட ஏறி வந்து அடிச்சிடும் பேய் மாதிரி. ஏற்கனவே பேய் தான் பாதி சுடுகாட்டில் இருந்து ஓடி வச்சுருக்கும் போது இருக்கே. கிராண்ட்பா எப்படி இருந்து வந்துருப்பான்னு தெரியலையே. ஒரு வேளை அவங்களும் சுடுகாட்டிலேருந்து ஓடி வந்துட்டு போனோம். நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. எங்களுக்கு ஒரு குழந்தையே எனக்கு சுடுகாட்டில் வந்திருக்காங்களாடே. நான் பணக்கார தாத்தாடாடே. பணக்கார தாத்தா அங்கே பாருங்க எப்படி பேசுனதுக்கானே. இந்த வீட்டை பார்த்தாலே குப்பை கூற மாதிரி இருக்கு. இல்லை பணக்காரன் தாதாவா? அது எங்கள் அப்பா கட்டினதுடாடே. அப்பா கட்டினதா? கிராணி என்ன கனவு நல்லா இருக்கியா? அப்படி இருக்கு. எங்க அவன் கிழவன்? வாடா என் பொண்டாட்டி வச்சுக்கிறியா? நான் உன் அஸ்டண்டா என்ன நல்லா இருக்கா? ஷாக்கு அப்படியே கிராண்ட்பா அப்படியே சூப்பராக இருக்கா? ஐயே சீப்படா அப்படி வாழை பாருங்க. நல்லா பல்லு வளவே வேண்டாம் இருக்கு. இந்த கிராணி வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 100 வருஷம் பல்லு வளராது கிழவி எப்படி இருக்கும்? வெத்தலை பாக்கு போட்டு அண்ணன் மாதிரி இருக்கும் வாய். இங்கே தான் இருக்க இல்லை எதுவும் இல்லை. இந்த குரோபார் இது எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம் எதுக்கு உள்ளே போட்டுருவோம். ஆனால் கிராண்ட்பாட கிராணி 2 பேராச்சும் எடுத்து அடிச்சிடுவோம். அந்த கிராணி வர மறையுது. டோர் லாக்கு நமக்கு தேவைப்படாது. அப்படியே நம்ம கிராண்ட்பா வச்சு டோர் லாக் போட்டால் கூட டக்குன்னு உள்ள கட்டி சாரியை வச்சு வெளியே வந்துடுவாங்க. டக்குன்னு போனால் இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே போடு டக்குனு வெப்பன் கீ. இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராகன் திறந்து வச்சுருக்கோம்ல அது உள்ளே போனீங்கன்னா வெப்பன் வந்துருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி இந்த கிராண்ட்பாக்கு அண்டங்காக்கா கொண்டங்காடி 2க்கு தான் எனக்கு முடிச்சுதாங்க. இதுக்கு மேலே போட்டுடலாம். ஆனால் கிராண்ட்பா திடீர்னு அது மாதிரியே பார்த்துட்டாங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. எனக்கு கிளம்ப நம்பவே முடியாது. கிராணி ஏதோ சவுண்டு கேட்குது போய் பாரு. ஐயோ நம்ம ஷார்ட்கன் போட்ட சவுண்டு கிராணியோட கிராண்ட்பா நல்லா கேட்குற போல இருக்கே. டக்குன்னு போயிருந்தோம். கீழே ஷார்ட்கன் இருக்கும்போது கிராணி இல்லாமல் இருந்துச்சுன்னா சேஃபாக தான் இருக்கும். அது சரி பார்ப்போம் நம்ம போவோம். கிராணி வந்தாங்கன்னா நம்ம வந்தாங்க.
ஓடி போயிடடா. இந்த கன்னை எட்டி வைக்கிறடா ரேட்டு. டக்கு 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 தண்டா. கிராணி where are you? Come and catch me. கிராணி கிராணி. ஹை கிராணி என்ன வா 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 சீக்கிரம் வா. நம்ம இங்கேருந்து அடிப்போம். நம்ம ஒன்று பயந்தாங்குடி கிடையாது. வாடி வா கிராணி. இன்னைக்கு நான் உன்னை பிரியாணி செஞ்சு அமுக்கிறேன் பாரு கிராணி. இப்போ நான் அந்த குழந்தை வேறு பெல்லு வேறு ஆச்சிச்சு. இந்த மாதிரி தெரியலையே. கிராணி இங்கே தான் கண்டிப்பாக வரும். இங்கேயே காத்திருப்போம். சில நேரத்தில் என்ன கிராணி அடிச்சுட்டு கிளம்புறவங்க வெயிட் பண்ணுவோம் பாருங்களேன். நம்மளை பார்த்து பயந்து எங்கேயாச்சும் மூலையில் போய் உட்காந்துன்னு அப்போ நம்மளை பார்க்கும்போது அப்படியே தைரியசாலி மாதிரி எழுந்து வருவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து கிராணி கேம் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் சவுண்டு கேட்குது. கிராண்ட்பா கொஞ்சம் போய் பாரு எனக்காக. நம்ம போட்ட சவுண்டோட அந்த பாப்பா போட்ட சவுண்டோட நம்ம போட்ட சவுண்ட் நிறைய கேட்குது போல இருக்கு. அப்போ அது பாப்பாவா அது குட்டி கப்பாம்பூச்சி மினியேச்சர். என்னடா அது? கிராணி where are you? Come and catch me. போட்டு எடுத்தா கூட கிராணி காது கேட்காது போல இருக்கு. ஒருவேளை கிராண்ட்பா கோவப்பட்டு கிராணி வச்சு கிராணிக்கு அது சவுண்ட் வச்சோ தெரியலையே. கிராணி சீக்கிரம் வா கிராணி, எனக்கு டைம் ஆகுது. உன்னை அடிச்சுட்டு நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணோம். கிராண்ட் பண்ணியாச்சும் வாடா, எங்கேருந்து அடி வாங்கிட்டு போடா. நான் பாவன்னு உள்ளே தான் நினச்சேன். என்ன அடிக்கிறேன் கிராணி? பிடிக்க போயிரு. எங்கே இருக்கு நீ? ஓஹோ கிராண்ட்பா நான் அடிச்சிட்டோம். டக்குனு வா. ஐயோ கத்துட்டா கிராணி. கிராண்ட்பா ஒழிஞ்சினியா முஞ்சா வந்து தொடுத்து பாடுறாங்க. என்ன பார்த்துக்கிறியா? கிராண்ட்பாக்கு பார்த்துக்கிறியா? அவன் கிடைக்க மாட்டான். கிராண்ட்பா வந்து தொலையாண்டா. எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணுவேன். டேய் வந்து தொலைடா. டேய் பாவி எங்கடா போற நீ? சீக்கிரம் வந்து தொலைடா. கிராணி எங்கே போன? கிராண்ட்பாக்கும் சொல்ல போல கேட்ச் மீ. கிராண்ட்பா கேட்ச் மீ. கிராணியாக மழை இல்லை. டேய் கிராண்ட்பா இங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப கட்டுண்டா. இங்கெல்லாம் பயந்தாங்கள்டா. ஒத்துக்க மாட்டேடா. யாரை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்கிறேன். இருடி தில்லுன்னு தான் முடிஞ்சா இங்கே வாடா. அப்போ தான் அப்படி சொல்கிறேன்டா. தில்லுன்னு தான் வாடா முதல்ல. இங்கே குழந்தை சுற்றலாம். குழந்தை இங்கே வா. அவங்க கிராணி தொட்டதான் வருவாங்க போல இருக்கு. குழந்தை இங்கே வா. மண்டலி அக்செப்ட் பண்ணலாமா? வா 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 வா. வருதா யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம்ல. கிராணி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பின்னாடிலேருந்து அடிச்சு வச்சுக்கோங்களேன். கத்தம் தான். வாடா. யார் வரா? ஏன் தெரியுமா நான் வெளியே போக மாட்டேன்? ஏன்னா எனக்கு கிராண்ட் ஒரு சொட்டு கூட நம்பாதிக்க. தயவு செஞ்சு வரும் சாத்திடலாம். டக்குன்னு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. எனக்கு அதுவும் தங்க வரத்துக்கு அது கூட போயிடலாம். சாவுடா பிடிச்சி போட்டா. என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் இப்போ கன்று எப்பவுமே நாங்கள் நல்லா போகுமே. இந்த மாதிரி ஆகுது கன்று. கீழே போட்டு வச்சுருப்பாங்களா? இல்லையே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம மேலே பள்ளியே. என்னடா என்ன பூச்சி மாயில தண்டனை கெஞ்சில போட்டுச்சா கிராணி? இல்லை கிராண்ட்பா. கிராண்ட்பா என்ன திடீர்னு வர? நான் அப்போ தான் வெத்தலை பேக் வச்சு கூப்பிட மாதிரிலாம் வரல. இப்போ வந்து என்ன புள்ளிய தொட்டவனே வந்ததியா? வாடா நான் பார்க்கல. காக்கா வைக்கிறோம். அண்ணன் காக்கா சவுண்டு கேட்கறா. கண்ணு மேலே தான் நான் நிற்கிறேன். உன்னை அண்ணன் காக்கா போடா. அப்படி ஏற்கனவே நான் காட்டில் இருக்கேன். இதை அடிச்சு தூக்கி அடிச்சிட போகிறேன். எனக்கு கண்ணத்துக்கு மூஞ்சிட்டு அடிச்சுனா வச்சுக்கோங்க. ஏற்கனவே மூஞ்சி வேலை மூஞ்சி அப்படியே கொழுக்கட்டை மாதிரி வீங்கிறோம் பாரு. கண்ணு வச்சதுனால உன்னை தப்பிச்சேன். இல்லைன்னா சிக்கன் தந்தூரி வைக்கிறியா? உன்னை சிக்கன் தந்தூரி வைக்கிறியா? அட போடா. சிக்கன் தந்தூரி குந்திரின்னு முந்திரி செய்டா. நீ தந்தூரியா? முந்திரி செஞ்சு எடுத்துருவாடா தின்னலாம். போடா போயிட்டியாடா? கிராண்ட்பா எங்கடா இருக்கு? இங்கே பறக்க பார்க்குறியா? அங்கேயே பறக்க போரு. நான் மேலே போகிறேன். கிராணி வருதா இல்லையா? கிராணி where are you? Come and catch me. Let's go. Where are you? Granny where are you? கிராணி நிற்குதா? தெரிஞ்சு பாருங்க அது. வா ஐயோ மாட்டி விட்டுதே கிராண்ட்பா. இப்போ நீ வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் வர மாட்டேன். முடிஞ்சா தில் இருந்தால் இப்போ வந்து எனக்கு தொட்டு பாடுறான். மண்டலே ஹெட் ஷாட் வைக்கிறேன். ஹெட் ஷாட்னு வரும் பாருங்க. இப்போது
எங்களா டேய் இந்த மாதிரி பயந்தாங்கோலி பார்த்துருக்கியான்னு தெரியலையே பயந்தாங்கோலி. டேய் பயந்தாங்கோலி பயில சீக்கிரம் வாடா. எவ்வளோ நந்தா அவ பயந்தாங்கோலி சீக்கிரம் வாடா. பயந்தாங்கோலி வாடா வந்து தரல டேய். எனக்கு அது சர்ப்ரைஸ் தெரியும். இருடி நான் வச்சுக்கிறேன். முடிஞ்சா எங்கள் இதில் இருந்தால் வந்துடு. அப்புறம் இங்கேருந்தே போய் டம்மால் வச்சுட்டு போகிறேன். ரான்பா வரியா? சொல்லிட்டு வாடா. செக்யூரிட்டி ரூமில் இருப்பானோ? தரல வாங்க நான் போய் பார்ப்போம். செக்யூரிட்டி ரூமில் இருப்பானோ? வித்தியாசமாக தான் இருக்கு. கிராண்ட்பா தக்கிட்டு அண்ணன் உருளைக்கட்டையை மட்டும் 2 பேர் கையில் இருக்கிற உருளைக்கட்டை டபுள் லேண்ட் யூஸ் பண்ண எப்படி இருக்கும்? பட்டு போட்டுதான். இந்த ராணி என்ன பண்ணுறது? போய் மேலே போய் ரீபூட் பண்ணிருந்தோம். அது அப்புறம் பார்த்துப்போம். ஏதோ சத்தம் கேட்குதா? இது கன்று எத்தனை போடுறோம் பேர். இந்த பொறிக்க போய் வந்துட்டோம்னா திரும்பியும் இல்லை போயிடலாம். அங்கே போடுவோம். மேலே யாரா கைப்புள்ள சீக்கிரம் போடா தும்பா. கிராணி முடிஞ்சா அப்படி எப்படி பிக்சரை வைக்கணும். இங்கே எத்தனை பிக்சர் கிடைக்கணும் எனக்கு தெரில. வாங்க போய் பார்ப்போம். இந்த கன் நாங்கள் புல்லட் இருக்குது ரீபூட் பண்ணிக்கலாம். இப்போ எடுக்க முடியாது. நான் பார்த்து எடுக்கிறேன். கன் கையில் எலக்ட்ரிக் கன் வச்சுக்கினேன். அதோ அங்கே இருக்கா. கிலோ வந்து அடிக்காமல் இருந்தால் சரிதான். இன்னும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணாலே இதுதான் போரு. ஏன்னா அவன் கால் கையெல்லாம் உடச்சிக்கும். எப்போ தெரியுமா நம்ம மேலே வந்து குதிப்போம்ல அப்போ வந்து கால் கையெல்லாம் எனக்கு உடையும். இந்த கேமில் கொஞ்சம் ஸ்பெஷலி பண்ணி ஒழுங்காக குதிக்கிற மாதிரி குடிச்சிருந்தா கூட கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் எஸ்கேப் பண்ணலாம். என் கால் நொண்டி பார்த்து எனக்கு தான் கவலையாக இருக்குது. உங்களுக்கு கவலையாக இருக்கான்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. முதல்ல இங்கேயே போட்டுருவோம். இங்கே எலக்ட்ரிக் கன் இருக்கும். எலக்ட்ரிக் கன் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து சுடுவோம். கிராணி அப்படியே புல்லட் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எலக்ட்ரிக் கன் எடுத்து போட்டுடலாம். அப்போ கிராண்ட்பா வரும்போது எடுத்து போட்டுருவோம். ஓகே எடுத்துட்டு இங்கே போட்டுடலாம். இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணுமா? பாதி வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் பாதி வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி நம்மளுக்கு கேஸ் இல்லைன்னா ஃபியூல் தான் கிடச்சா போகிறோம். கேஸ் இல்லைன்னு வந்து க்ரோபார் எடுத்தால் முடியும்னு நினைக்கிறேன். கேஸ் இல்லைன்னு ஆமாம் ஹெலிகாப்டருக்கு முதல்ல வேணுமே. அதுதானே ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முக்கியமாக பண்ண முடியும். ஹெலிகாப்டருக்கு எங்கே நான் கண்டுபிடிப்பேன்? சரி ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் மேலே போய் முதல்ல அட்டாச் பண்ணுவோம். நான் கிளம்ப மூஞ்சிலாம் வைக்க வேண்டியா இருக்குது பாருங்கள். ஏதோ நம்ம மூஞ்சி வச்சுருந்தா கூட சரி. ஒரு கிராணி மூஞ்சி கிடையாது. எனக்கு நம்ம மூஞ்சி வச்சுருந்தா கூட இப்போ நம்ம ஆடுறோமே அவன் மூஞ்சி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. கிளம்பி மூஞ்சி வைக்கிறது ரொம்ப காண்டு தானே. கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ வந்தது இங்கே தான் மெயின். இங்கே கிளவி சர்ப்ரைஸ் சொல்லி வச்சுட போகிறது. இங்கே தான் மெயின் நம்ம பார்க்கணும். ஆமாம் இங்கே என்ன இருக்குது? இங்கே யாரும் இல்லை. இங்கே செக் பண்ணல. ட்ராயில் நிறைய கவுபார் கூட இருக்கலாம். நிறைய ட்ராயில் நம்ம செக் பண்ணாமல் வந்துட்டோம். நான் கிராணி அடிக்கணும்னு அங்கே ஒரு ரூம் தரதுல டெவலப்பட்டி மாதிரி ஏதோ இருக்குமே. அங்கே லாஸ்ட்டில் சேஃப் கீழே இருக்குமே. அந்த இடத்துல போய் பார்க்கணும். அங்கே ஏதாச்சும் முக்கியமான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவல் அது என்னன்னா ஹெலிகாப்டர் தண்ணின்னு அப்படியே நம்ம கீழே வந்துடும். அப்புறம் கிராணி சூப் வச்சுக்கலாம். நிறைய வாட்டி ஆகிட்டு இருக்குது எனக்கு. நான் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது வந்து கிராணி வந்து டக்குன்னு மேலே படிக்காமல் ஹெலிகாப்டர் எடுத்து வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம நிற்போமா? அப்படியே கிராணி முன்னாடி வருமா? அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே கீழே வந்துடும். அப்படியே நம்ம கண்ணை முடிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எங்கே தெரியுமா இருப்போம்? அண்ணன் கில் பண்ணுவோம்ல. அந்த கதவு இல்லை எல்லா இடத்துலையும் கில் பண்ணோம்ல. கிராணி அங்கே இருப்போம். அப்புறம் கில் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த கன்னை முடிக்கணுமா? இது என்ன முடிக்கலாம்? இந்த கண்ணை வச்சு முடிப்போமா? இது முடிப்போம். நிறைய பேருக்கு முடிக்க தெரியாது. இதை வச்சு முடிக்கலான்னு. அதை வச்சு முடிச்சா அந்த பைப்பில் வந்துடும். இந்த பைப்பில் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு அன்லிமிட்டட் புல்லட் கிடைக்கல. இதை போட்டு நம்ம போய் ஷார்ட் கன் வச்சு முடிச்சிடலாம். இங்கே போட்டு ஷார்ட் கன் இதோ இருக்குது. அதை வச்சு முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய புல்லட் எடுத்தால் நமக்கு அன்லிமிட்டட் புல்லட்டு கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு எது முடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இது முடிப்போம். நெக்ஸ்ட்டு கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். அது வரும் நெக்ஸ்ட்டு கீழே போர் தைக்கிறது ஆல் தான். நெக்ஸ்ட்டு போர் தைக்கிறது நிறைய வச்சுப்போம். ஏன்னா லாஸ்ட் சான்ஸ் வேறு. நம்ம புல்லட் வேறு கிராணிக்கு தான் அடிக்க வேணும். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கான்னு கூட தெரில புல்லட்டு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் மழையுதே. டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். போடு டக்குடு ஷப்பாடி ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் தேவை கிடையாது புல்லட்டு. ஷப்பாடி இப்போ போகலாமா வேணாவா? போ சீக்கிரம் போ. இந்த கிளாஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா திடீர்னு இந்த கிளாஸ் பீஸ் எங்கேன்னு தேடிட்டு ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு சில நேரத்தில் உளுந்து போய் எங்கேயாச்சும் ஊந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது வந்து போட் ஆண்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க போட் ஆண்டில் டேய் நிறைய பேர் போட் ஆண்டில் காணும் சேர்ந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கே ஊற்றுருக்கோம்?
இருக்கானே, இதெல்லாம் பண்ணிட்டுலாம் போட்டு எடுக்கணும் போல இருக்கு. போடு டக்கு கிராண்ட் பாக்ஸு இதை வச்சு கிராணி கதையை முடிச்சுட்டு வந்துதான். நான் என்ன பண்ணுறது இப்போ? எதாச்சும் கீழே போட்டு முடிக்கிறது கிராணி கதையை ஒன்று பண்ணலாண்ணே. ஹேண்ட் டிவைடர் இருக்கும்ல, தூக்கி போட்டு முடிப்போம். முதல்ல கதை திறந்துடலாம். ஏன்னா கால் வலிக்கணும் டக்குன்னு போக இருக்காது. அதுவும் தர ஷார்ட் கட்டில் போய் எடுத்துட்டு வந்துடலாம். இதோட பார்த்தேன் அந்த ஹேண்ட் வீலரு, அதை அந்த ஆபத்தி தவிர்க்காமல் இன்னும் எஸ்கேப் ஆக போகிறோம். அங்கே பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. ஹேண்ட் வீலர் இருக்கா? நான் கீழே போடுவோம். ஏய் கிளம்பி சீக்கிரம் வாங்க. ஹேண்ட் வீலர் வச்சுட்டு எங்கே ஓடினா? அந்த பக்கம் ஓடிடலாம் பேசாமல். கிளவி சீக்கிரம் வா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓடிடலாம் அப்படியா? சீக்கிரம் வா கிளவி. கிளவி என்ன எவ்வளோ கிளவி இதை பார்க்க வைக்கணும். அப்போ தான் இங்கே நிற்கும் ரொம்ப நேரமா. கிளவி என்ன? ஐயோ ஓடுற கைப்புள்ள. ஐயோ அப்பாடி 2 minutes 30 seconds நமக்கு எதுவும் ஆகலை. நீங்கள் கிட்ட நிற்காதீங்க எனக்கு 2 தூக்கி போடும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அடிப்படும். எனக்கு 2 வந்து சாதாரண கணக்கு கிடையாது. மிலிட்ரியிலேருந்து தூக்கி நடிச்சு கிராணி வந்து டக்கு போனோம். இந்த கிழவிக்கு இந்த கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இருக்கானே தெரில. முதல்ல நம்ம நாட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் மாட்டி விடணும். அப்புறம் கிராணிக்கு நம்ம அரசு பண்ணிட்டு போவாங்க. என்னோட சொல்லத்தையும் தூக்கி போட்டுட்டியோ? நான் வச்சுக்கிறேன். டேய் கிராண்ட்பா, அந்த 2 பேரும் போட்டு போகலான்னு இருக்கேன். இப்போலாம் அங்கே பாருங்க. இப்போ நீங்கள் எதில் சுத்தாலும் 2 minutes 30 seconds தான் காமிங்க. இப்போ கீழே குதிக்கும் போது கிராண்ட்பா வராமல் இருந்தால் சரி. ஹை கிராண்ட்பா போய் டே ஏ கிராண்ட்பா முஞ்ச தொட்டு போடுறாங்க. ஐயோ கிராணி ஐயோ டேய் அப்படி போடா. நீ அந்த பக்கம் போடா. நீ டேய் எதுக்கு தோத்துற? ஐயோ டக்குன்னு செக்யூரிட்டி ரூம் தந்து உள்ள ஓடிட்டு வந்துட்டான். ஐயோ ஓடுறா அம்மா. சிக்கன் குழம்பு சாப்பிட மாட்டேன். அவனை மேலே ஓட்ட திருட்டு போச்சு. நீ தாண்டா அண்ணங்கக்கா கொண்டங்காரி 2 நீ தாண்டா அது திருட்டு பூச்சியா? ராணி நேரத்துக்கு ஏண்டுட்டு இருக்கிறோம். இந்த வச்சு மொட்டை மாட்டியை போட்டுடலாம். மொட்டை இங்கே பாரு வாங்கடா ஹெட்ஷாட்டு வாங்க. யாருக்கிட்ட பாரு அப்படி எங்க கிராணி சீக்கிரமா மண்டையே போட்டு டக்குன்னு எஸ்கேப் பண்ணணும். அப்புறம் கீழே இறங்கி போக முடியும். ஏ கிராணி சீக்கிரம் வா. கிராணி சீக்கிரம் வா. கிராணி சீக்கிரம் வா கிராணி. நான் முடிக்கணும் கிராணி. சீக்கிரம் வா கிராணி. என்னை அவனை கூப்பிடுறாங்க. ஒருவேளை என் மாமா கூப்பிடுறாரோ? மாமாவா? இங்கே பாருங்களேன் கிராணி இப்படிலாம் சொல்லிருக்குன்னு. மாமா நான் வர குளிச்சுட்டு இருக்கா ஒரு கிராணி. வாங்க கீழே குதிப்போம். அண்டங்காக்கா கொண்டாங்காரி அதுதான் கிராணி 2 ஏய் கிராணி கம்மன் வேர் ஆர் யூ கம் அண்ட் கேட்ச் மீ. கிராணி ஏய் கிராணி கம் ஹியர். இன்னொரு பிளட் இருக்கு. இதை வச்சுப்போம். இது தட்டு இங்கே இருக்கிறது. கிராணி வேர் ஆர் யூ கம் அண்ட் கேட்ச் மீ. இங்கே ஒரு ஆமோ இருக்குது. இதை பார்த்துப்போம். இங்கே ஹெலிகாப்டர் மேன் இருக்குமோ? சே எதுவுமே இல்லை டேய். இந்த மாதிரி டிராயிங் எதுவுமே வைக்காமல் இருந்தால் நான் எப்படியா பண்ணுவேன் ஹெலிகாப்டர் ஸ்கோப்பு? ஹெலிகாப்டர் மேனுவலே கழிச்சிடு. லட்டக்கு அண்ணங்காக்கா கொண்டங்காரி லட்டக்கு மேலே அந்த மின்னதை பார்த்து ஏய் அதை சொல்லத்துக்குள்ள நமக்கு காலி பண்ணிட்டோம். இந்த புக் எடுத்துப்போம். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம ஒழுங்காக ஹெலிகாப்டரில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏய் கிராணி என்ன சத்தியமா நல்லா சத்தியா என்ன பண்ணிப்போம்? இங்கே ஹெலிகாப்டருக்கு இருக்குமா ஸ்மார்ட் பிளக்கா? டேய் இப்படிலாம் எப்படா ஒரு நாள் பூச்சி சுட்டுது. நக்கி எடுத்துகிட்டு போவோம். ஏய் பூச்சை எங்கே போயிட்ட நீ? வா டக்குட்டு வா பூச்சை இல்லை போவோமா? வேணாம் வர மாட்டான். சத்தியமா நிறைய சாப்பிட்டியா? எல்லாம் பல்ல சாவடி. யாருக்கிட்ட கில்லடி நான் பொண்ண ஐயோ நீ சொல்லி நான் கூப்பிடுது. சொல்லி நான் உள்ள போ. ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஒழுங்காக பண்ணிடணும்னா இன்னும் நம்மளுக்கு டக்டு எப்போ அந்த கேஸ் மட்டும்தான் கிடைக்கணும். நீங்கள் இதில் உள்ளே போட்டுருவேன்னா கிராண்ட்பா 2 பேரும் சொல்ல கண்டு 2 ஆகி வருவோம். நான் வர கிராண்டியாக சுற்றுனேன்னா அவன் சல்டினோட புள்ளியாக சுற்றுனேன்னா அதனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க கிராண்ட்பா. ஹலோ இன்னும் நீ ஏமா பார்த்து குழந்தைய சாவடிச்சிட்டியா? இருட்டி உன்னை வச்சுக்கிறேன் மாட்டவங்கள.
இரு இரு உன்னை வச்சு செய்கிறேன். வா 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 ஒரு தக்காளி சூப்பு தான் கிராண்ட்பா, சீக்கிரம் வா. ஐயோ கிட்ட கன் இருக்கிறத பண்ணிட்டேனே. கிராண்ட்பா ஒழுங்கா வீடு போவோமா? நீ கன் எடுத்துக்கிட்டு ரீபூட் பண்ண போவோம். போன வாட்டி இப்படி போகும்போது தான் கிராண்ட் பாட்டு பட்டாலும் அடிச்சிட்டான். சரி போவோம். ஒரா கண்ணே ரெண்டு ஒரா கண்ணே ரெண்டு ஏரியாடே மேலே வந்து அச்சுடா சொல்லிட்டு ஏமா யார் நீ ஏமா பாயிண்ட் இப்படியா அடிப்ப பாவி. அதை பார்த்தையோ இன்னைக்கு நீ ஒன்று சிக்கன் தந்தூரி ஆகிட போகிறோம்டாடி. சிக்கன் தந்தூரியா? ஏமா பயந்துங்க ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சுங்க. என்ன லவ்லி பாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. லவ்லி பாஸ் பிடிக்கும்னு. ஓகே, இன்னும் கிராணி வீடியோவில் நிறைய எஸ்கேப் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி விட்றேன். எக்ஸ்ட்ரீம் விளாட்ல சொன்னாலும் பண்ணி விட்றேன். ஓகே போகலாம். முதல்ல கீழே டக் டேப் இருக்கா இல்லை கிளாஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோமே. சில நேரத்துக்கு கிளாஸ் வச்சு இருக்கும், பெண் இருக்கும். டக் டேப் போடு. சில நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க திருட்டு வேலை. நான் ஏற்கனவே இப்போ நான் வந்து இப்போ போய் டக் டேப் ஹெலிகாப்டர் செக்யூரிட்டி ரூமில் இருக்கும்ல, அங்கே போய் போட்டு வந்துடலாம். முதல்ல பெல் அமுக்கிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே யாராச்சும் வராங்களா பார்த்துடலாம். பெல்லு பெல்லு அமுக்கியாச்சு. நாங்கள் அங்கே போய் ஒழிஞ்சிப்போம். கேமரா கிளம்ப பார்த்துட்டானோ? அதை பார்த்துருமா. நான் அது ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டா ஸ்ட்ரைட்டாக போயிடுறா. அந்த பொறிக்க பையன் வந்துட்டானோ திரும்பியும். ஐயோ கிராண்ட்பா கழிச்சிட்டாங்க. இப்போ வந்துடுவாங்க திரும்பியும். இங்கே இல்லை அந்த பொறிக்க பையன். ஒரு வேளை திருட்டு பையன் போயிட்டான் போல. பார்த்துக்குறவங்க. கிராணி கம்மியா கிராணி ப்ளீஸ் கிராணி. ஐ கோ டு டாப்பு. சீக்கிரம் வா கீழே. டாப்பா? உன்னை எனக்கு டாப்லேயே சிக்கன் பிரியாணி எடுத்துறேன். ஐயோ சிக்கன் பிரியாணியா? சத்தம் போட்டாதான். டேய் எப்படா பார்த்தேன்? உள்ள காது கேட்கறதுக்கு வச்சடா. எப்படா பார்த்தேன்? டேய் கிராணி வருதா? அதெல்லாம் இங்கே நிற்கிறான். போகக்கூடாது. அதை பாருங்க. இந்த உள்ள கட்ட கால்ஃப் ஸ்டிக்கு தெரிஞ்சு பாருங்க. கேப் எடுக்க முடியுதா? எடுக்க முடியே. ஐயோ கிராணி எங்கே போன? நீ வந்துடுற கிராணி. எப்படி கிராணி வர? அந்த பொறிக்க பையன் சத்தம் கேட்குறாங்க. அப்பாடி போயிடுச்சு. கிராணி ஒழுங்கா போயிடு. பதில் அனுப்புவோமா? இருங்க அந்த கிராணி முழுசாக போட்டோம். அப்போ தான் அனுப்ப முடியும். கிராணி போயிடுச்சா? போயிடுச்சுடா. ராணி போயிடு. போயிடுச்சுடா. போயிடுச்சுடா. இப்போ அனுப்பிட்டு வந்துடுவோம் டக்குன்னு. எல்லாம் இன்னும் இங்கே சத்தம் கேட்குறது. திரும்பி அந்த பொறிக்க ஏதோ வேலை பண்ணிட்டோம்னா. ஐயோ இங்கே ஒழிஞ்சிப்போம். நம்ம கேஸ் ஃபைல் மட்டும் கடைசியாக போகிறோம். நம்ம ஃபுல் எஸ்கேப்பும் பண்ணி முடிச்சிடலாம். கிராணி சீக்கிரம் வா கிராணி. ஃபஸ்ட்டு கிராணி போகிறான், செகண்டு கிளம்ப போகிறான். ஃபஸ்ட்டு கருப்பு போகுது, செகண்ட் வெளியே போகுது. சரி இல்லையே. சரி இப்போ போயிட்டு நம்ம போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம போய் கவுபார் இங்கே இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய டிரைவில் திறக்கிறல, இங்கே வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இங்கே கவுபார் இருக்கணும். போடு தக்கிறது கவுபார்ரா. இட்டுக்கு முதல்ல மேலே வச்சிடணும். அப்புறம் கவுபார் எடுத்துகிட்டு அந்த பேர் அங்கே ஏதாச்சும் பெட்ரோல் இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா அதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். டக் டேப் தூக்கி மேலே போட்டுடலாம். அதை சேஃபு. டக் டேப் இங்கே போய் விழுந்துரு. இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துன்னு வரலாம் தான் நினைக்கிறேன். டக் டேப்பாக வச்சிடலாம். இப்போ போய் நான் ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இருங்க எனக்கு கிராணி வச்சு சம்பவம் பண்ணலாம். அதை வச்சு கிராணி கூப்பிட்டு அடிச்சுட்டே போவோம். தான் நம்மளுக்கு சேஃபு. எப்படி என்ன இருக்கியா கிராணி? சீக்கிரம் வா. இங்கே போட்டுடுவோம். அங்கே எனக்கு இங்கே எதுவும் இல்லை. தூக்கி போகிறதுக்கு ஏதாச்சும் வேணுமே நம்மளுக்கு. அப்போ தான் கிராணி அப்படியே அழைச்சி கூட்டின்னு முடியும். இங்கே எது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இது தேவைப்படுமே. ஏன்னா நம்ம வந்து கிராண்ட் அடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், 2 பேரும் எப்படியோ ஒரே நேரத்தில் வர மாட்டாங்க. அது வந்து ரேரு. இப்போ நான் கிராணி இப்போ ஒரு சத்தத்தில் கேட்டு அப்போ வந்து கிராண்டை போட்டுருவேன். ஆனால் இது கிராண்ட் போடணும்னு வச்சுக்க அடிப்பான். நம்ம எதை தூக்கி கீழே போட்டு கிராண்ட் போகணும் நாளைக்கா? ஒரு வீடியோ புஷ்டு வரலாம். வீடு புஷ்டோரியா பாடாது. பல்ல பாகுபலி. நல்லா இருக்கியா?
டக்குன்னு போய் எனக்கு கிராணி வந்துடும். இன்னும் கிராணி அடிச்சு கிராண்ட் கூட அடிச்சிடலாம். எனக்கு கிராணிக்கு ரொம்ப 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 ஷார்ப்பா அது இவனை அடிச்சா வரவே வராது. ஏய் கிராணி வேர் ஆர் யூ கம் அண்ட் கேட்ச் மீ. போட்டுடலாமா கிராணி? நிற்கிறியா நீ நிற்கிறியா? உங்க போட்டுருவோம். கிராணி என்ன பார்த்துறியா? த்ரோ இட். எஸ் சக்ஸஸ். எப்படி இருந்துச்சு? குடுக்குன்னு இருந்துச்சா? எப்படி அடி குடம்பு அவங்க 2 பேரையும் இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறது? ஏய் குரோப்பரை திருப்பி நான் என்ன பண்ணேன், கேஸில் இருக்கும்ல அதை போய் திறந்து பார்த்துடலாம். முதல்ல கேஸில் அது இருக்கான்னு தெரியல. கேஸில் ஞாபகமே இருக்குது. இல்லை கேஸில் இருக்கணும். கேஸ் லைன் கேபிள் அவள்தான். இப்போ நான் மேலே போயிட்டு அந்த கேஸ் லைன் ஊட்டி ஹெலிகாப்டருக்கு எங்கே போடணும்னு தெரியலையா? ஹெலிகாப்டருக்கு எங்கேயோ வந்துச்சு. அந்த புல்லுக்கிட்ட இருக்குமே அந்த புல்லை அங்கே அந்த அண்டர் கிரவுண்டில் போட்டு வந்தோமே. அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்ப்பேன் அங்கே இருக்கானே. இங்கே தான் வர மாதிரி கிளம்ப பட்டுன்னு அடித்தான். அந்த வழியெல்லாம் தாங்க முடியுமா? முதல்ல ஹெலிகாப்டருக்கே கைக்கு வந்துடும். ஹெலிகாப்டருக்கு இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே போயிட்டு எஸ்கேப் பண்ணி வந்துட்டான். போகிற வரைக்கும் யாராச்சும் வராமல் இருந்தால் சரிதான். சொல்லுங்கள். நோ வெப்பன் சேலஞ்சு பண்ணாமல் சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஓகே போயிடும். ஏய் யாரும் வந்துடாதீங்களா? எஸ் சக்ஸஸ். ஓகே மேலே போட்டுரு. போடுற மேலே. நெக்ஸ்ட்டு வந்துடுச்சுடா. இந்த பெட்ரோல் தூக்கி டக்குன்னு மேலே போயிடணும். ஏன்னா கிராண்ட் பாஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லி திரும்பி வச்சுட போகிறோம். அப்புறம் திரும்பி பஸ்லேருந்து வரணும். தேவையில்லாத வேலை அதெல்லாம். மேலே போடா கண்ணே, மேலே போயிடு. ஓடுறா கைப்புள்ள மேலே படி வேலை. ஓடுறா இந்த மாதிரி பெட்ரோலை ஊட்டிடணும். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சொட்டு ஆனா கூட இந்த ஹெலிகாப்டர் பாட்டிலே ஊந்து கத்தம் தான். ஏற்றிட்டியா? எல்லாம் வந்துடுச்சு. இப்போ பச்சைடா வரணும். பச்சை ஒழுங்காக வந்துடு. என் வீட்டில் தான் நினைக்கிறேன். மஞ்சள் பச்சை காலி ஆயிடுச்சு போல இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்பேன், செக் பண்ணிட்டேன். இருக்கு எங்கேயோ போடுவான். வெளியே போயிட்டோன்னா என்ன பண்ணுறது? இப்போ போயிட்டு ஹெலிகாப்டருக்கு ஏற்றுட்டு எஸ்கேப் தான். ஹெலிகாப்டருக்கு எங்கே பயந்து திக்குன்னு எங்கேயாச்சும் திரும்பி ஏற்றுன்னு வரணும். ஓகே இந்த ஹெலிகாப்டர் பாருங்க இப்போ தான் இருக்கும். இப்போ முழுசாக காமிக்கிறேன். லாஸ்ட்டாக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலாம். சத்தம் வருது. அந்த பைக்கு பையன் ஏதோ பண்ணுறோம். டக்குன்னு மேலே வா, காலை கீழே வச்சுக்கோத. ஐயோ ஏதோ லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே வராங்க போல இருக்கு. ஏறி எஸ் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். வர்த்தா கிராண்ட்பா இங்கே நிற்பாங்களே இன்டர்வியூக்கு. இப்போ மேலே போயிட்டு வரும்போது நிற்பாங்க பார்த்தீங்களா? நினைக்கிறாங்க. படிக்க போயில பார்ட் 2ல தப்பிச்சுட்டேன். பார்ட் 3ல ஒன்று வச்சு சைடில் ஓட. நம்ம தானுங்க கிங்கு. நம்ம ஜெயிச்சிட்டோங்க. இந்த மாதிரி வீடியோனா உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோலாம் ட்ரை பண்ணுறது சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.